ஓகே கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் வாஷிங் பைலட். இன்றைக்கி வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து எப்போவுமே நான் வந்து பைக் ரிவ்யூலாம் போடுறதில்ல. பட் இப்போ புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ பழைய வண்டியெல்லாம் வந்து டாப் ஸ்பீட் எவ்வளோ ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பைக்கு. நான் ஸ்கூல் 9th படிக்கும் போது வாங்கினேன். பல்சர் 150 2010 மாடல். கிட்டத்தட்ட 12 to 13 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இப்போவும் இந்த வண்டியில் அந்த அப்போ இருந்த அந்த பஞ்ச் இன்னும் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். பைக்கில் வந்து ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகுது, பட் ஸ்பீட் இண்டிகேட் பண்ணாத ஒயர் கட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னோடய கோப்ரோலையும் ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுமே வச்சு நம்ம எவ்வளோ தான் வண்டி போகுதுன்னு பார்த்துக்குவோம். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமோ 4 வருஷத்துக்கு முன்னாடி டாப் ஸ்பீட் செக் பண்ணும்போது 128 போச்சு. இது இப்போது எவ்வளோ போகும்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் சீட் போட்டிருக்கேன் வண்டியில் நான். அண்டு பவரு, அப்புறமா அதோட டார்க்கு, அதெல்லாம் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்டே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. ஏன்னா இந்த வண்டி இப்போ வர்றதும் இல்லை. ஏன்னா இப்போ வர வண்டிங்களில் வந்து டார்க்கு அப்புறம் பிஎஸ்லாம் கொஞ்சம் ஏற்றிட்டு இருக்காங்க. டயர்லாம் ஒய்டர் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க்கு, இப்போ வரதில் ரேரும் டிஸ்க் வருது. மற்றபடி நான் எதுவும் மாடல்லாம் பண்ணலை. கச்சாமச்சான் ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பேன் அப்போவே. ட்ரஸ்ட் மீ அட் ஒரு ஓன் ரிஸ்க்கு, ஈகிளு, அப்புறம் பின்னாடி வந்து திஸ் இஸ் மை டாட்ஸ் ரோடு, அந்த மாதிரி கிரிஞ்சு நிறைய பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த அப்பாச்சிக்கு வந்தபோது எனக்கும் ரொம்ப பிடிச்சதுனால அதை நான் போட்டு வச்சுருந்தேன். அண்ட் இப்போ வந்து இந்த வண்டி வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து டியூக் வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆனால் இந்த வண்டி எனக்கு விற்க மனசு இல்லை. என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் இது. ஸோ வாங்க அவ்வளோலாம் பேசாமல் வண்டி எவ்வளோ டாப் ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், நம்ம ஸ்பீட் செக் பண்ணிடலாம். வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 14.85 PS, டார்க் பார்த்தீங்கன்னா 12.5 அப்போ வந்தது. மைலேஜ் எல்லாம் அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 60-65 கிளைம் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து 50 to 55 தான் வந்துட்டு இருந்தது. பட் இப்போ நான் மைலேஜ் டெஸ்ட்லாம் எதுவும் பண்ணலை இது வரைக்கும். இதில் பார்த்துக்கோங்க, ஜிபிஎஸ்சில் ஸ்பீடு நல்லா பெருசாக தெரியும். ரோடு காலியாக இருக்குன்னு பார்த்து இவங்கெல்லாம் போயிட்டே இருக்கிறாங்களே, எங்கேருந்து இதில் நான் செக் பண்ணுறது? ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செக் பண்ணுறேன். ஏன் வண்டி வந்து கார்பரேட்டர்னால நிறைய அடைக்குது வேறு, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வண்டி. இதில் ஸ்பீட் இண்டிகேட் பண்ணோம், கிலோமீட்டர் பர் ஹவர் தான். அண்டு நான் கோப்ரோ தான் ரைட் சைடில் போட்டு விடுறேன், இந்த கார்னரில் போட்டு விடுறேன். லெஃப்ட் சைடில் வந்து இது நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, லெட்ஸ் டூ இட். அண்டு யாரும் இது வந்து பப்ளிக் ரோட்ஸில் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஃபார் ஃபன். யாருமே இந்த ரோட்டில் அவ்வளோ இல்லை, பார்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், ரோடு எம்டியாக தான் இருக்கும். ஏதோ 1-2 பேர் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் இந்த ரோடு சூஸ் பண்ணேன். இந்த ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே நான் வந்து கிட்டத்தட்ட 12 இருக்காது, ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நான் வந்துருக்கிறேன்னே. ஏன்னா அங்கே பப்ளிக் ரோட்லலாம் செஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. அண்ட் சவுண்ட் டெஸ்ட். பார்த்தீங்களா எப்படி வெடிக்குது? பார்த்தீங்களா? இருங்க, அதை காட்டிடுறேன். எனக்கு அது காட்டணும். செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா? அதுதான் ஓல்டு இன்ஜினோட பவர். ஓகே, வைசர் டவுன், லெட்ஸ் கோ. ட்ரை பண்ணுறேன். எத்தனை அட்டம்ப்ட்னு தெரியாது எனக்கு. வேறு இந்த ஃபோன் ஹோல்டர் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஓகே, எனிவே உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கலாம். இன் 3, 2, 1 கோ. $95, $96, $97, $98. என்னால் முடியாது. அதுக்கு மேலே ஃபோன் ஹோல்டர் வேறு பயமாகுது. ஓகே, 98 கிட்ட போகுச்சு வண்டி.
இன்னொரு இடம் வரும், மறுபடியும் நான் வந்து அங்கே ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நான் வந்து வண்டி யூட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி போனால் அங்கே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு என்னாவே தெரியும். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நான் யூட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். 98 போச்சு, பரவாயில்ல. இந்த செக்மெண்ட்டோட வண்டி ஐ திங்க் இப்போ நான் 100 டச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எஸ், 102, 103, 104, 5, 106. அண்டு பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சுத்தம் வேஸ்ட்டு. பின்னாடி மட்டும் தான் நான் ட்ரம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்க வண்டி வந்து 106 கிட்ட போச்சு. இதுக்கு மேலே என்னால் வந்து புஷ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. அண்ட் எனிவே, இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து 2010 பல்சர். எஃப்ஐ எல்லாம் கிடையாது, கார்பரேட்டர் 1. ஆனால் சவுண்டு கேட்டிங்களா? வேறு லெவலில் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இதோட உங்களுக்கு நான் உங்களுக்கு பாபி அண்ட் வாஷிங் பல டேக் கேர் காய்ஸ். அண்ட் யாரோ இது வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணாதீங்க ரோட்டில். இந்த மாதிரி ஓப்பன் ரோட்ஸ்லாம் ரிஸ்க் இல்லை, சேஃப் தான். பட் நீங்கள் வந்து பப்ளிக் ரோட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸல் வச்சு பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸல் தான் இப்போ வந்து பார்த்தீங்களா, அது பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம TS50 இருக்குல்ல, அது வச்சுக்கிட்டு GPS வச்சு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு கோப்ரோவில் இருக்குது. எனக்கு ஃபோன் மவுண்ட் என் ஃபோனில் இருக்கனால நான் பைக்கில் இருக்கனால வச்சேன். அண்ட் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குது, பிளாக் கலர். ஓகே, இந்த சைடு மிஸ்ஸிங்காக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஒரு காமெடியான செக்மெண்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் பை காய்ஸ். திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன்.